தெரிவிக்க விட்ட மனோ உண்மை வெளிவந்ததா? ஜீவா தப்பு செய்யலன்னு ப்ரூவ் ஆகிடுமா? எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஜீவாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு மனோ நினச்சிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரே கில்ட்டியாக இருக்குது. அவருக்கு தானே ஜீவா இவ்வளோ பணத்தை எடுத்தார் அப்படின்னு. ஆனால் ஜீவா யார்ட்டையும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. தேன்மொழி தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு ஜீவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சொல்ல வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் மனோவால் உண்மையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியலை. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு எல்லாரும் வெளியிலேருந்து கேட்குறாங்க, என்னடா மறைக்கிறீங்க, என்ன உண்மை அப்படின்னு சக்தி கேட்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தேன்மொழியும் கேட்குறாங்க. உடனே ஜீவா சமாளிக்கிறாரு. மனோ ஒரு ஐடியா கொடுத்தான், அது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோ கோமா, ஏய் என்ன ஐடியா, நான் நடந்ததை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. மனோ சொல்லும்போது ஜீவா உடனே அதை தடுத்து, அதான்டா நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்ல மனோவுக்கு செம்ம கடுப்பாகுது. மீனாட்சி முழிக்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படின்னு லோகு கேட்க, பாண்டி சொல்கிறாரு, கள்ள நோட்டு விஷயமாக தான் இருக்கும், வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வேறு ஏதாவது பூதம் ஒளிஞ்சிருக்கா, என்ன பண்ணி தொலைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு தேவி வேற கேட்குறாங்க. ஜீவா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு மனோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கு யாரும் கேட்க விடாமல் ஜீவா கத்துறாரு. சொன்னால் கேளு, பேசாமல் இருடா அப்படின்னு ஜீவா கத்த, என்னை பேச விடுடா அப்படின்னு மனோ கத்த, நீ மொத்தமாக கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவடா, பேசாமல் இரு அப்படின்னு ஜீவா சொல்ல, கையல் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோ ஜீவாவை சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு, என்னடா சண்டை போட்டுட்ருக்கீங்க, என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சக்தி. அம்மா நான் விஷயத்த சொல்கிறேம்மா அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. மனோவுக்கு ஜீவா உண்மையை சொல்ல மாட்டாருன்னு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாதடா, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோ. லோகுவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. டேய் ரெண்டு பேரும் வாய முடுங்கடா, டே மனோ நீ இப்போ சொல்லுடா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஜீவா 5 லட்ச ரூபா பணத்தை எனக்காக தான்ப்பா எடுத்தான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எனக்காக தான் பணம் எடுத்தான்னு சொல்லும் போதே தேன்மொழி முகம் அவ்வளோ மாறுது. இப்போ அகிலாவுக்காகன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.